இன்னைக்கு நிறைய பேர் புதிய ஏற்பாட்டுல தாழ்த்துறோங்கிற பேர்ல பழைய ஏற்பாட்டுடைய காரியத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஒரு குப்பை. ஆண்டவர் நினைப்பாரு, என் பையனை என் பொண்ணை ரத்தத்தால கழுவி பிள்ளையா மாத்திட்டேன், ஆனா அது இன்னும் குப்பையாவே இருக்குது. ஆண்டவரே நான் ஒரு கழுதை. எதுக்கு சொல்றாங்கன்னா, எருசலேம்ல இயேசு கழுதையில நுழைஞ்சாராம். அந்த கழுதை யாராமா? இவங்களாமா. அதுக்கு தாழ்த்த, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நான் ஒரு கழுதை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்ப பையனா மாறுவ? இன்னும் கழுதையாவே இருக்கிறியே, எப்ப நீ என் குமாரனும் குமாரத்தையுமாய் மாறுவீர்கள்? நீங்கள் உங்களை தாழ்த்துகிறது குற்றம் அல்ல, தாழ்மைங்கிற பேர்ல நீங்க ரொம்ப மோசமா போறீங்க. இப்ப நம்ம போய் நான் குப்பை, நான் கழுதை, நான் பரலோகம் பார்த்துட்டே இருக்குது. நீ இருந்தது உண்மைப்பா, ஒரு காலத்துல குப்பையா இருந்த, அடிமையா இருந்த, குப்பையிலிருந்து நான் உன்னை உயர்த்திட்டேன். இன்னைக்கு உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டேன்? மகன் மகள் என்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். நீ ராஜவஸ்திரம் தரிச்சுக்கிட்டு வா, அப்ப வந்து நில்லு. உன் வேண்டுதல் என்னவோ அது உனக்கு கொடுக்கப்படும். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லது. கூடி வந்து ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒரு தகப்பன் கிட்ட பிள்ளை கேட்கிற மாதிரி அத்தாரிட்டியோட கேட்கணும்.